ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா கருவாடு தொக்கு தான் பண்ண போகிறேன். ஒரே கருவாடுலாம் போட்டு இல்லைங்க, ஒரு 4 விதமான கருவாடு போட்டு நான் கருவாடு தொக்கு பண்ண போகிறேன். நீங்கள் கடையில் போய் குழம்பு கருவாடுன்னு கேட்டிங்கன்னா கலந்த கருவாடு கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாங்கினது தான் இது. கூழ் ஊற்றுற அன்றைக்கி வாங்கினதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதை வச்சு தான் இன்றைக்கி தொக்கு பண்ண போகிறேன். அதில் என்னென்ன கருவாடு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வெள்ளை சுதும்பு, காணாங்கத்தை கருவாடு, சால கருவாடு, அதான் மத்தி கருவாடு, அப்புறமேட்டு ஒரே ஒரு கிழங்காய் கருவாடு இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சுடு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் தனியாக. அடுப்பில் பார்த்திங்கன்னா சட்டி வச்சுருக்கேன். இந்த சட்டியில் செஞ்சால் நல்லாயிருக்குன்றதுனால சட்டி வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் விட்டுக்கிறேன், தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த கருவாடு தொக்கு. ஆனால் செஞ்சிட்டோன்னு வைங்களேன், சட்டி சோறும் காலியாக போயிடும். அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். இந்த கடுகு வெடிக்கிற நேரத்தில் காயத்ரி கார்த்திக் சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். கடுகு நல்லா வெடித்ததும் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமேட்டு பச்சை மிளகாய் நீட்டு வாக்கில் வெட்டி போட்டுக்கிறேன். பச்சை மிளகாலாம் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எண்ணெயில் வதக்கினா. அதனால் நான் பச்சை மிளகா போட்டுக்கிறேன். கூடயே ஒரு முழு பூண்டை உரித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கிறேன். இந்த தொக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். எல்லா மீனும் போட்டு குழம்பு வச்சா பயங்கர டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதை விட அதிகமாகவே நான் கலந்த கருவாடு போட்டு நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா, தொக்கு வச்சிங்கனாலோ குழம்பு வச்சிங்கனாலோ மீன் குழம்பை விட ஒரு படி அதிகமாகவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கருவாடு தொக்கும் சரி, கலந்த கருவாடு குழம்பும் சரி. வெங்காயம் போட்டிருக்கேன் பார்த்திங்களா, வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு கூடவே பார்த்திங்கன்னா தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு, தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம இதோட மசாலா சேர்த்துக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக உப்பு, ஏன்னா இதில் கருவாட்டில் போடுறோம், கருவாட்டில் உப்பு இருக்கும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். 3த்தையும் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் கொஞ்சம் அதில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம மசாலாலாம் போட்ட உடனேவே பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிடும். அதிலே பச்சை வாசனை போயிடும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் தான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொதிச்சாலே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருங்க. அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு தொக்குலேருந்து. தெரியுதா உங்களுக்கு? பார்த்தாலே நிறைய எண்ணெய் இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றப்ப இது பயங்கர டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனேவே நான் கருவாடை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, அது எல்லாத்தையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸுங்க அப்படியே அடுப்பில் இருக்க சட்டியை மூடி போட்டு வச்சுட்டேன். அப்புறமேட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு பார்த்தா நம்மளுக்கு கருவாடு தொக்கு ரெடி ஆகிடும். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாப்பாடில் போட்டும் பிசைஞ்சு சாப்பிடலாம். இல்லைனா சூப்பராக நம்ம சைடில் ஒரு ரசம் வச்சுக்கிட்டு ரசம் ஊற்றிட்டு இந்த தொக்கை சைடில் வச்சும் சாப்பிடலாம். பயங்கர டேஸ்டியாக இருக்கும். இது போதுங்க, இந்த தொக்கு இருந்தாலே போதும். நல்லா 2-3 தட்டு சாப்பாடு உள்ளே போயிட்டே இருக்கும். யாரெல்லாம் அப்படி சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸோட ஃபஸ்ட்டு தொக்கு போட்டு பிணைஞ்சி சாப்பிட போகிறேன். ரசமும் வச்சுருக்கேன், சூப்பராக அடிப்பொலியாக ரசம் வச்சுருக்கேன். அதை ஊற்றிட்டு
இந்த கருவாடு தொக்கு போட்டும் நான் தொட்டும் சாப்பிட போகிறேன். ஃபஸ்ட்டு நான் ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டேன். பயங்கர டேஸ்டி. எனக்கு இந்த டேஸ்ட்டு தெரியுங்க, நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டினியூவாக என் வீடியோஸ்லாம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண காயத்ரி கார்த்திக் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.